பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் காலை 10 மணிக்கு நடைபெறும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த பகுதியில் இருக்கிறீர்கள். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே நான் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும். நீங்கள் பசியாகவே வீட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டத்தின் மத்தியில் உங்களுக்கு நல்ல விருந்துகளை நாம் அளித்து அனுப்புகிறோம். கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்கிவிட்டது. பண்டிகை காலத்தில் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏராளமான ஏழை ஜனங்கள், தரித்திரர்கள் நாசரேத்து கூட்டத்தில் மாந்தோறும் பங்கேற்கிறாங்க.
அவர்களுக்கு வருடந்தோறும் நாம் 1000 சேலைகளையும் 500 பேண்ட் ஷர்ட், ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலரில், கருப்பு கலரில் ட்ரௌசர்ஸும் நம்ம எடுத்து கொடுக்குறோம். எனவே உங்கள் குடும்பத்தின் சார்பாக எத்தனை சேலைகளையும் எத்தனை பேண்ட் ஷர்ட்டையும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஆட்டுக்கடாக்களை உங்கள் வீடுகளிலே நீங்கள் வளர்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்மஸ் விருந்துக்காக தாராளமாக நீங்கள் பரிசளிக்கலாம். அது மிகவும் ஏழை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதையும் நான் அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாய் கெட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. நல்ல நல்ல குருவானவர்கள், ஊழியக்காரர்கள்லாம் வந்து அவர்களை தினந்தோறும் ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். ஜனங்கள் ஆறுதல் அடைகின்றார்கள். நிறைய பேர் இன்றைக்கி தேர் லுக்கிங் ஃபார் எ ஸ்பிரிச்சுவல் அண்ட் எ கிறிஸ்டியன் ஓல்டேஜ் ஹோம். அது நம்ம இடம்தான். நீங்கள் தாராளமாய் வரலாம். தான் சேர்வதற்கு சரியான நேரம் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, சகோதரர் வெள்ளப்பாண்டி, அவர் நமக்கு எடிட் பண்ணி கொடுக்குற தம்பி மெல்வின்ட்ட அவங்க வேலை பார்க்குறாங்க. அவர் ஆண்டு அறியாத ஒரு பிள்ளை, ரொம்ப பணக்காரெலாம் கிடையாது. தன் திருமணத்திற்கென்று சென்ற வாரத்தில் நல்ல சாப்பாடை காலையில் மதியானம் கொடுத்தாங்க. சரி, வெள்ளப்பாண்டிக்கு நன்றி. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய திருமண வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துக்கிறேன். இதயத்துக்குரியவர்கள் இந்த ஊழியத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தார் இருக்கிறாங்க. குடும்பத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகி பல காரணங்களால் அந்த திருமணம் சீக்கிரமாக உடைஞ்சு போச்சு. இப்போ சட்டப்பூர்வமாக அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல புது வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நாம் ஆசைப்படுகிறோம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகள், அவர்களுக்கு 27 வயதாகிறது. BA ஆர்கிடெக்ட் படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபிக்கிற, படித்து வேலை பார்க்குற ஒரு மகன் தேவை. ரெண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது 37 வயதாகிறது. நல்ல ஒரு கம்பெனி, அக்காவுடைய கம்பெனி. அதில் 60 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. இவர் மேனேஜராக இருக்கிறார், நல்ல சம்பளம். அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல குணசாலியான மகள் தேவை. மூன்றாவதாக திருச்சியில் இருக்கிறாங்க, எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க, நல்ல குடும்பத்தார். அந்த மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. அவர்களுக்கும் நல்ல படித்த நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 6:22, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். வெற்றிகரமாய் பிள்ளையை அந்த நோவா கெட்டி முடித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். என்ன பிரதர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிங்களா? இல்லவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொந்தமாக இன்ப கானானை கொடுத்தார். அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலத்தையும் வீட்டையும் ஆண்டவர் கொடுத்தார், நாட்டை கொடுத்தார். அதை போலத்தான் நீங்களும் வீடு கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்காக நீங்கள் ஏராளமான அளவு ஜெபிக்க வேண்டும், ஏராளமான அளவு உழைக்க வேண்டும். உங்களுக்கு ஏராளமான பொறுமை தேவை. வீடு கட்டுற இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கணும், ஜாமானை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல வேலைக்காரங்க, கெட்ட வேலைக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். ஜாமான் முடிய வாங்கி கொடுக்கணும். சரியான பில்டரை தேர்வு செய்யணும். அது சாதாரண காரியம் அல்ல. ஜெபித்து இதையெல்லாம் செய்யுங்கள். பணம் இல்லையா வீடு கட்டுறதுக்கு? கர்த்தர்ட்ட கேளுங்க. அவர் எவ்வளவு லட்சங்களை வேண்டும் என்றாலும் தருவார். நிச்சயமாக ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க, அதில் குடியிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் அவ்விடத்தில் இருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். இவங்க எல்லாம் ஒரு ப்ராஃபிட்ஸ் கம்பெனி, இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம். தீர்க்கதரிசி புத்திரர், அவங்க கூட தான் எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அங்கே எலிசா தீர்க்கதரிசி வந்ததுனால அந்த இடம் அப்படி பெருகுது. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் பெருகிட்டே போகிறாங்க. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவர்களுக்கு இப்பொழுது ஒரு புதிய எண்ணம் வருகிறது. நாம் யோர்தான் நதி பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே போய் மரத்தை வெட்டி ஒரு பெரிய வீட்டை அமைச்சு நல்லா தாராளமாக குடியிருக்கலாமே. எதுக்கு நெரிசலாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும், எதுக்கு சண்டை வரணும், தாராளமாக பெரிய வீட்டில் போகலாமேன்னு சொல்லி அவங்க அதை எலிசாட்ட சொல்கிறாங்க.
ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்கிறாங்க. அவரும் ஓகே அப்படின்னு உடனே அப்ரூவல் கொடுத்தாராம். நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு வந்தது என்று காண்கிறோம். நான் இதை மிகவும் பாராட்டுகின்றேன். இந்த வசனத்தை மிகவும் நேசிக்கின்றேன். இன்றைக்கு இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற அனைத்து கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் தேவை என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இருக்கிற இடம் நமக்கு நிச்சயமாய் காணாது. இப்பொழுது நாம் குடியிருக்கிற வீடு சின்ன வீடாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஹவுஸ் விசிட்டுக்காக சென்றிருந்தேன். அநேக குடும்பங்களை நான் சந்தித்தேன். பெரிய பணக்கார குடும்பங்களை சந்தித்தேன். அங்கிட்ட வேலை பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு சகோதரன் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கடைசியாக வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்குள்ளே போனோடனே அவர் ரோட்டில் நின்று ரிசீவ் பண்ணாங்க. கார் அங்கேயே விட்டுருங்க, நான் டிரைவர்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். வாங்க பிரதர்னு சொல்லி நடத்தி கூப்பிட்டு போனால் ஒரு முடுக்கு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகிறோம். கடைசியில் சின்ன முடுக்கு, அதுலேயும் கீழே இறங்கி போய் கடைசியில் ஒரு வீடு எங்கள் வீடு மேலே இருக்குது வாங்கன்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போனார். அதில் நான் களைத்திருந்தேன், ஏறவே முடியல. இருந்தாலும் ஏறி போனேன். போய் பார்த்தா சின்ன வீடு, ஒரு சின்ன ஒரு ஹாலு, சைடில் ஒரு சின்ன ஒரு கிச்சன். அது எப்படி அவங்க குடியிருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு கட்டில் போடலாம் அந்த வீட்டில், அவ்வளோதான். அப்பா அம்மா மகா. அந்த மகளுக்கும் பிசாசு போராட்டம். சாத்தான் இறக்கமே காமிக்கிறவங்க கிடையாது. அந்த பிள்ளை 13 வயசுக்கு வரைக்கும் கிளாஸில் நம்பர் 1 இருப்பாளாம். ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1, படிப்புலேயும் நம்பர் 1, ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் 1. ரொம்ப ஆக்டிவாக எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், பேச்சு போட்டி எதுனாலும் நம்பர் 1 இருப்பாளாம். அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்பட்டு செய்வினை வச்சதுனால இப்போ 13 வருஷமாக அந்த பிள்ளைக்கு மூளையே வேலை செய்யலை. ஸ்கூலில் போகிற நிப்பாட்டியாச்சு. அவ்வளோ நல்ல பிள்ளை. ஒன்றுத்துக்காகாமல் போயிட்டான். பார்த்தீங்களா, ஏழைனா கூட இறக்கம் காமிக்கல, உலகமும் காமிக்கல. அந்த பிசாசும் இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு கிடக்குது. அதனால் அவங்க வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணேன். அவங்க வீடு சின்னதாக இருந்தது. அதில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கிறது வேற கதை. ஆனால் என்னுடைய மனது நினைத்தது, இவர்களுக்கு ஏன் ஒரு பெரிதான இடத்துல குடியிருக்கும்படியாக ஆண்டவர் ஏன் உதவி செய்யக்கூடாது? அந்த எண்ணத்தை ஆண்டவர் என் உள்ளத்தில் தந்தார். உங்களுக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை தரட்டும். நாம் சின்ன வீட்டிலேயே குடியிருக்கலாம், நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் உலகம் நம்மளை பார்க்கும்போது, என்ன இவன் இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போயிருக்கான், என்ன இவ்வளோ வீடு சின்னதாக இருக்குது, எலி பொந்து மாதிரி வீடு கட்டியிருக்கிற. நிறைய பேர் நம்முடைய வீடுகளை பார்த்து தான் இன்றைக்கு நம்மை மதிக்கின்றார்கள். நம்மை பார்த்து மதிப்பதில்லை. நம்முடைய நல்ல குணங்களை பார்த்து மதிப்பதில்லை. நம்முடைய அன்பை பார்த்து மதிப்பதில்லை. நாம் கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறோமே என்று நம்மை உயர்வாக நினைப்பதில்லை. நாம் ஆவியை பெற்றுக்கிறோமே பரவாயில்லையே என்று சொல்லி பாராட்டுவதில்லை. வீடை தான் பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த வீடு, என்ன பெயிண்டே அடிக்கல இந்த வீட்டுக்கு, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பெயிண்ட் கூட அடிக்காமல் இருக்கீங்க, வீடெல்லாம் கீறலாக இருக்குது. என்ன ஒரு மனிதனை பார்ப்பதற்கு முன்பதாக வீட்டை தான் பார்க்குறாங்க, அதில் குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஓப்பனாக வாயால் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் என்ன இது பெயிண்ட்லாம் அடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் அடித்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே பேசவில்லை. பிரியத்துக்குரியவர்களே, வீடு என்பது ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தருவது. நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலங்களிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அங்கீகாரமாக இந்த வீடு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய வீட்டை கர்த்தர் நமக்கு தர வேண்டும், உங்களுக்கு தர வேண்டும். அப்படி தர வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். உயர்ந்த எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். பெரிய வீடு வேண்டும், வீடு வேண்டும் என்று ஜெபிக்காதிருங்கள். கர்த்தர்கிட்ட கேளுங்க, அப்பா எவ்வளோ பெரியவர், வானத்தை பூமியும் படைத்த பெரிய வீடாக எனக்கு வேண்டும்ப்பா. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பெரிய வீட்டுக்குள்ளே போவோம், ஆளுக்கு ஒரு உத்திரத்தை வெட்டி நம்ம போயிட்டு பெரிய வீட்டில் போயிருப்போம், ஏன் இந்த சின்ன இடத்துல இருக்கணும்? அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் வந்தது என்று நாம் காண்கிறோம். இந்த உலகத்து மக்களுக்காகவாவது நாம் நல்ல பெரிய வீட்டில் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க நம்ம வீட்டை வச்சு தான் நம்மளை கணிக்கிறாங்க, நம்மளை மதிப்பீடு செய்கிறாங்க. இந்த தங்கத்தெல்லாம் இந்த எடை போட்டு பார்ப்பாங்களா, அதேமாரி இன்றைக்கி மக்கள் எதை வச்சு நம்மளை எடை போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டை வைத்து தான் எடை போட்டு பார்க்குறாங்க, காரை வைத்து தான் எடை போட்டு பார்க்குறாங்க. செயின்கள் நம்ம எவ்வளோ பெருசு, எத்தனை முறுக்கு செயின் போட்டிருக்கோம், எவ்வளோ வளையல் போட்டிருக்கிறோம், எவ்வளோ அடுக்கியிருக்கோம், அதை வச்சு தான் இந்த மக்கள் நம்ம எடை போடுறாங்க, அதை வச்சு தான் மதிக்கிறாங்க. அதற்காகவாது, இந்த உலகத்தின் மக்களுக்காகவாது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காலம் நாம் தலை குனிந்து விடக்கூடாது, ஒரு காலம் நாம் வெட்கப்பட்டு விடக்கூடாது.
தகப்பனே, நாங்கள் எல்லாரும் யோர்தானுக்கு போகிறோம். நாங்கள் மரங்களை வெட்டி, உத்திரத்தை வெட்டி, ஆளுக்கு ஒரு உத்திரத்தை வெட்டி நாம் பெரிய வீடை கட்டி அங்கே சுகமாக இருப்போம். உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு உண்டாயிற்று. நீங்கள் படிக்கும் பொழுதே என் மாணவர்கிட்ட நான் சொல்லுவேன், மாணவியில்ட்டு சொல்வேன், கண்டிப்பாக சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியமானது, வாழ்க்கையில் முக்கியமானது என்பதை அவருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சொந்தமாக கார் வாங்க வேண்டும் என்று நினையுங்கள் என்று அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். ஊழியம் செய்கிறீர்களா? ஆண்டவர்கள் சொந்தமாக சர்ச்சை தாருங்க, சொந்தமாக பெரிய சர்ச்சை தாருங்க, பெரிய சர்ச்சை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா நினைத்தார் என்றால் ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அல்லவா? தவறு அல்ல. சொந்தமாய் வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. எந்தெந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்க ஒரு சில சொல்லலாம். இல்லை இல்லை, பைபிள் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் வேண்டும். நான் ஒரு பெரிய வீடை கட்ட வேண்டும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் வீடை கட்டினோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நண்பர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, உங்கள் சொந்தக்காரர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. வயிறு எறிகிறவங்க இன்னொரு பக்கம், வாயிலையும் காற்றுலையும் மூக்குலையும் புகை வர்றவங்க இன்னொரு பக்கம், அப்படி நினைக்கிறவங்க ஒரு பக்கம், சின்ன பழம் பிடிக்குது வீடா இது அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருங்கள். கண்டிப்பாக வீடை பெரிதாக கட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனே எலிசா அப்ரூவல் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், நல்ல பெரிய வீடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊரில் வேணும், இந்த ஊரில் வேணும் கேளுங்க, உடனே ஆண்டவர் அப்ரூவல் பண்ணுவார். அடுத்த வசனத்தை பாருங்க, 4வது வசனம். அவர்களோடு கூட எலிசா போனார். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்கிறாரு. உடனே போகிறாங்க, யோர்தானு போகிறாங்க. உடனே மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. they are not at all wasting the time, immediately starting the work. இப்படி வாழ்க்கையிலே நாம் விரைவாக இருக்க வேண்டும். காலங்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும், வீணாக்கி விடக்கூடாது. விரைவாக நாம் செயல்பட வேண்டும். படுத்துக்கொண்டு வீடை கட்ட வேண்டும் என்று நினைக்க முடியாது அல்லவா? ஆனால் இங்கே நமக்கு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இவங்களுக்கு வெறும் கோடாரி தான் தேவை, மரத்தை வெட்டுவாங்க, அதை வச்சு அந்த காலத்தில் மரத்தை வச்சு வீடு கட்டிடுவாங்க. இன்றைக்கி நாம் வீடு கட்ட வேண்டும் என்றால், நிலம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு செண்டும் எவ்வளவோ ரேட்டாக இருக்கிறது. நேற்று நான் ஹவுஸ் விசிட் போகும்போது ஒரு பிரதர் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. அந்த இடத்த கொண்டு போய் எனக்கு காமிச்சு, பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணணும், இது ஆசீர்வதிக்கணும், அதுக்கு பிறகு தான் நான் இதில் ஃபேக்ட்ரி கட்டுவேன் அப்படின்னாங்க. அப்போ நான் போய் ஜோம் பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்த ஆசீர்வதித்து கொடுத்தேன் ஆண்டவர் சார்பாக. அப்புறம் கேட்டேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்க பிரதர்? நான் வாங்கும்போது ஒரு செண்டு 5.5 லட்ச ரூபான்னாங்க. இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன். இதே இடத்துல 10-12 லட்ச ரூபாய்க்கு போகுது பிரதர் அப்படின்னாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் வாங்கினீங்கன்னு கேட்டேன். 2 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். அதுக்குள்ளே டபுள் ஆயிடுச்சு ரேட்டு. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் எங்கேயோ போகுது. அதுக்கு பிறகு ஒரு நாள் கொத்தனாருக்கு மட்டும் 1300 சம்பளம். மெட்டீரியல்ஸு, இரும்பு, சிமெண்ட்டு, மண், கல், ஜல்லி, பெயிண்ட் அடிக்கணும், ஃபிட்டிங்ஸ் வைக்கணும், ஃபர்னிச்சர் போடணும், தலை அமைக்கணும், எவ்வளவோ காரியங்கள் இருந்தால்தான் வீடு கட்ட முடியும். வீடு கட்டுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லி வைத்தார்கள், நீ கல்யாணத்தை கட்டிப்பார், நீ வீடை கட்டிப்பார். இன்றைக்கு அது நல்லா பொருந்தும். வீடு கட்டுவது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியம். வீடு கட்டுவது ஒரு கனவாக இருக்கிறது. ஏனென்றால் விலைவாசி அவ்வளவு ஏறி போயிடுது. பல லட்சங்கள் தேவை. நல்லா கட்டி போனால் பல கோடிகள் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மலைத்து போய் நிற்கின்றீர்களோ, இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு பணம் தேவையே, எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும், நான் ஒரு ஏழையாக இருக்கிறேனே, யார் எனக்கு பணம் தருவார் என்று கலங்கி போய் நிற்கிறீங்களா? இவங்க உடனே போய் மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. நீங்கள் உடனே போய் இயேசுவை கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு பணம் தாருங்க, ஆண்டவரே இடம் வாங்கணும் பணம் தாருங்க, ஆண்டவரே எனக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும் பணம் தாருங்க, வீடு கட்டுறதுக்கு பணம் தாருங்க. முதலாவது உயர்ந்த எண்ணம் வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது உயர்ந்த ஜெபம் வேண்டும். வீடு வேண்டும் என்றால், வீடு கட்ட வேண்டும் என்றால், நிலம் வாங்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய 2வது காரியம், முதல் உயர்ந்த எண்ணம், அந்த ஆசை. 2வதாக ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்கணும், எனக்கு இதெல்லாம் தாங்கப்பா. எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க, என் கூட படித்தவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க, எனக்கு இன்னும்
ஆண்டவரே இடம் கூட வாங்க முடியலையே, நினைக்க கூட முடியலையே, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேனே, என் வருமானம் ஹேண்ட் டு மவுத்துக்கு கூட எக்ஸிஸ்டன்ஸ் கூட போதுமானதாக இல்லையே, எனக்கு நீங்கள் தாங்கப்பா. முதல்ல ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சில நாட்கள் நேரம் கிடச்சிதுன்னா, நாளைக்கு லீவுன்னா இரவெல்லாம் ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் ஆண்டுடைய உள்ளத்தை கரைக்கும். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருடைய உள்ளத்தை அசைக்கும். என் மகன் கேட்கின்றானே, என் மகள் கேட்கின்றாளே, அவருடைய உள்ளம் உங்களுக்காக உருகும். அவர் உடனடியாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உடனடியாக உங்கள் உள்ளத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். வீடு வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் கடைசி வரைக்கும் அதை அடையாமல் போவதை விட, ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, இனி ஆண்டவரை ஜெபிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுங்க. என்னுடைய ஆசை நியாயமானது தானே ராஜா. ஒரு வீட்டுக்கு நான் ஆசைப்படுவது நியாயமான ஆசை தானே. சொந்தமான வீடு இல்லை என்றால் இந்த ஜனங்கள் எவ்வளவு கேவலமாய் பேசுகிறாங்க. வாடகை வீட்டில் நான் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேன். அண்டை வீட்டுக்காரலால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை. எனக்கு சொந்தமாக வீடு தாருங்கப்பா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் கேட்கக்கூடாது? கேளுங்கள் ஆண்டவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கத்தக்க நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்காக எவ்வளவு காரியங்களை கேட்குறேன் தெரியுமா? எனக்கு இந்த நாட்களில் லீவ் விட்டுருக்காங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, 1 மாதம் லீவ் தான். நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட நான் என்னவெல்லாம் ஆசைப்படுகிறேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சில நாட்கள் ஹவுஸ் விசிட்டுக்காக போக வேண்டியிருக்கும், சனிக்கிழமை ஊழியத்திற்காக போக வேண்டியிருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை விசிட்டர்ஸ் டே, நிறைய மக்கள் ஜெபிக்க வந்தாங்க, அவர்களை நான் சந்தித்தேன். அப்படி வேலைகள் இருக்கும், கடமைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது அதிகாலமே எழும்பி ஆண்டு கிருபையினாலே நான் படித்து ஸ்கூலுக்கு சென்று வாக்கிங் போக நல்லா வேர்த்து விறுவிறுத்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் வாக்கிங் போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. பிஸியாக ஊழியத்துக்கு அலைகிறதுனால வாக்கிங்லாம் எங்கள் வாழ்க்கையில் நினைக்கவே முடியாது, கனவு கூட காண முடியாது. இப்போ பாருங்கள், அங்கே போயிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா வேர்வை சிந்தி அப்படி நிறைய வேலைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கடமைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நேரம் கொஞ்சம் கிடைச்சா கூட ஆண்டவர் எனக்கு இது வேணும்ப்பா, அது வேணும் அப்பா, எனக்கு இது தருவீங்களா, அது தருவீங்களா, அப்பா நீங்கள் எவ்வளவு நல்லவங்க. நான் ஆண்டவர்கிட்ட உடனே நான் கேட்பேன். அப்பொழுது ஆண்டவர் உடனே ஒரு உதவி செய்வார். பிரியத்துக்குரியவர்களே, உடனடியாக அதை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் தருவார். நம்ம எந்த மனுஷங்கிட்டையும் கேட்க வேண்டாம். கேட்டால் வேதனை தான் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். எவ்வளோ சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் போய் காசு கேட்டிங்கன்னா ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அங்கே உங்களுக்கு வேதனையே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்க. பாருங்கள் 5வது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவரே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கத்தினான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டுறாங்க, அதை நம்ம பாராட்டணும். அப்படி நிறைய ஒரு 100 தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தாங்களா, 500 பேர் இருந்தாங்களா, அது 2க்கு மத்தியில் தான் அந்த ஸ்கோர் இருந்திருக்கணும். எல்லாரும் போய் பணி பண்ணுறாங்க. ஆல் ஆர் கான்ட்ரிபியூட்டிங். தட் இஸ் எ வெரி ஹெல்த்தி திங். ஒரு குடும்பம்னா எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் சம்பாதிக்கணும். அப்போ தான் அந்த 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 கரங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான கரங்களாக இருக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் பயங்கர வெற்றி கிடைக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் யுனைட்டடாக இருந்து அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. நான் செய்ய மாட்டேன், நீ செய், அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை. அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்கள். அவங்க அப்பாலாம் ஊழியம் செய்கிறவங்க, அவங்க ஊழியம் செய்கிறவங்க. ஆனால் அது கோடாரியை எடுத்து அவங்களும் வெட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் எவ்வளவு ப்ராக்டிக்கலாக இருந்தாங்க, வேலை செய்கிறதுக்கு தயங்காதவங்களாக இருந்தாங்க, வேர்வை சிந்துறதுக்கு தயங்காதவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் யார் தெரியுமா ஊழியக்காரன், நான் யார் தெரியுமா ஊழியக்காரன், என்னையெல்லாம் அப்படி செய்யக்கூடாது, என்னையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவதை பார்த்துருக்கிறேன், வேதனைப்படுகிறேன். நாம் முதல்ல களத்தில் குதிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூடாரம் செய்வதில் வேலையை செய்தார் என்று கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் அல்லவா. எல்லாரும் வெட்டினாங்க, நாமும் கூட வெட்டுவோம். அதில் ஒருத்தர் கோடாரி கீழே விழுந்த உடனே இரவலாக வாங்கப்பட்டதே என்று கத்தினாராம். எதுக்காக இரவல் வாங்க வேண்டும்? வேதனை தான் வரும்.
கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. நம்ம பேங்க்கில் லோன் வாங்குறது வேறு. மிச்சப்படி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா, பில்டிங் கட்டணும்னா அது பெரிய ஆபத்து. இரவலாக வாங்க நிறைய பேர் துடிக்கிறாங்க. டேய், ஒரு ரவுண்டு கொடுறா பைக், என்ன அழகாக இருக்குடா, உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்களோ, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்டா கெஞ்சுகிற வாலிபர்களை பார்த்துருக்குறேன். நல்லா இருக்குடி, எனக்கு ஒரு நாள் கூட, நான் சர்ச்சுக்கு போகும்போது போயிட்டு வந்து நான் போட்டுட்டு வந்து திருப்பி கொடுத்துட்றேன். பிறருடைய பிலாங்கிங்ஸை, உடைமைகளை கண் வைத்து எனக்கு ஒரு ரவுண்டு தருவார் இரவலாக வாங்குறவங்கள பார்க்குறோம். அது ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து என்பது இந்த பாடம் கற்றுக் கொடுக்கு. தொலைஞ்சிருச்சுன்னா சமாதானம் கெட்டு போயிடும். நம்ம இரவலாக கேட்டோம்னா நம்ம மேலே வச்சுக்கிட்டு மரியாதையே போயிடும். அது வரைக்கும் உங்களை ரொம்ப நேசித்தவங்க ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க, உங்களை வெறுப்பாங்க. வெளியே சொல்லட்டா கூட வேண்டாம் வெறுப்பாக தருவாங்க, ஆனால் வெறுத்துருவாங்க. உங்கள் மரியாதையே போயிடும். தயவுசெய்து நாம் யார்கிட்டையும் போய்ட்டு இரவலாக வாங்க வேண்டாம். நம்ம மேலே வைத்திருக்க மரியாதையை நாமே கெடுக்க வேண்டாம். நம்ம தலையில் நாமே மண்ணளி போட வேண்டாம். சுய மரியாதையோடு வாழ பழகுவோம். இரவலை வாங்குறத விட ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் எனக்கு தேவை, பரம தகப்பனே தேவைன்னு சொல்லி நீங்கள் நம்ம கேட்டு பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு தருவார். வாலிப தம்பி பைக் வேணும் ரொம்ப ஆசைப்படுறீங்களா? இல்லைன்னா அன்பு மகளே, எல்லோரும் நகை போட்டிருக்கிறாங்க, நானும் நிறைய நகை போடணும், எனக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் நகையே எனக்கு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. நியாயமானது, சமுதாயத்தில் இதெல்லாம் தேவையானதாக இருக்கிறது. பரம தகப்பன்ட்ட கேட்கணும் தவிர்த்து யார்ட்டையும் இரவல் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது வேதனையைத்தான் கொண்டு வரும். கடன் வாங்கணும்னு நினைக்காதீங்க, கடன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு ஒரு உண்மையுடைய தெய்வமாக இருக்கின்றார். நான் ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் இந்த பாடங்கள்லாம் கற்றுக்கிடலை. ஒரு வாலிப மகன்ட்டு அடிக்கடி ஊழியத்துக்காக பைக்கு வாங்கிட்டு நான் போவேன். அப்போ என்ன பைக் கிடையாது. நான் என்னை மிகவும் நேசித்த அந்த வாலிப தம்பி நான் தொடர்ந்து பைக்கு வாங்கிட்டு ஊழியத்தெலாம் போயிட்டு வந்தேன். நீ வெறுக்க ஆரம்பித்தான். அப்போ அது ஒரு நாள் நான் கண்டுபிடித்த பொழுது வேதனைப்பட்டேன். அதாவது அவன் மேலே கோவப்படலை, அவன் கோபம் நியாயமானது. நான் முட்டாளாக இருந்து விட்டேனே என்று நான் வேதனைப்பட்டேன். அதிலிருந்து நான் ரொம்ப யோசிப்பேன். இதுக்கு நான் வந்து பையன் என் மேலே எவ்வளோ மரியாதையாக இருந்தான், எவ்வளோ அன்பாக இருந்தான். ஆனால் தொடர்ந்து பைக்கு வாங்கிட்டு ஊழியத்துக்கு தான் போனேன், வேறு எங்கேயும் தியேட்டருக்கு போகல. ஆனால் அதை வெறுத்து விட்டான். அதுக்கு பிறகு அதை புரிந்து கொண்டேன், எவ்வளவு தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரித்துக்குரியவர்கள் வாழ்க்கையில் இந்த தவறுகளை நாம் செய்ய வேண்டாம். வாலிப மகனை யார் பைக்கில் ஏறணும், இரவல் வாங்கணும், இன்னொருத்தர் பைக்கில் ஏறணும் வேண்டவே வேண்டாம். அப்பொழுது ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு தருவார் என்பதை மறந்து விடாதீங்க. கண்டிப்பாக இவங்களாம் வீடை கட்டிடுறாங்க எலிசா இருந்ததுனால. ஊழியக்காரருடைய ஆதரவு நமக்கு தேவை, தேவனுடைய ஆதரவு நமக்கு தேவை. அப்படி இருந்தால் கண்டிப்பாக வீடை கட்டி விடலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்ணை மூடுவீங்களா? எல்லார் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ ஒரு நல்ல சத்தியத்தை, இதயத்துக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்பது உயர்வான ஒரு எண்ணம். அந்த உயர்ந்த எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரை, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழ்ந்து மறிப்பவர்கள் உண்டு. நாங்களோ ராஜா எப்படியாவது சொந்தமாக வீடு கட்ட வேண்டுங்கிற வாஞ்சை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதற்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காமல் எப்படி வீடு நீங்கள் தருவீங்க? கருத்தாய் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் சொந்த வீட்டை மிக சிறப்பான இடத்துல நீங்கள் தருவீங்க. அதற்காக நன்றி ஐயா. தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்பா. இடத்துல நாங்கள் கேட்கிறோம், யாரெல்லாம் வாடகை வீட்டில் அல்லல் படுகிறார்களோ, பல வருடங்களாகி வீடு கட்ட வேண்டும் என்று வாஞ்சை கொண்டு முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை, சொந்தமான வீடை தருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாக இன்ப கானானை தரவில்லையா? ஆண்டவர், கட்டாத வீடுகளில் அவர்கள் குடியிருந்தார்கள், நட்டாத திராட்சை தோட்டங்களின் பலனை அவர்கள் புசித்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கவில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமான வீடுகளை தாரும், சொந்தமான வாகனங்களை தாரும், நகைகளை தாரும். ஆண்டவரே, வீடு இல்லையேன்னுங்கிற காரணத்தால் எவ்வளோ அற்பமாக எண்ணப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வீடு கட்டிட்டோம், பெயிண்ட் கூட அடிக்க முடியல, எல்லாம் ஒரு ரிப்பேர் ஆகி கிடக்குது, போடவே முடியலன்னு சொல்லி கூட அந்தளவுக்கு வறுமையினாலே அவமானப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் உதவி செய்யுங்க. வறுமையை நீக்குங்க. பெயிண்ட் அடிக்க, வீடை மெயின்டைன் பண்ண உதவி செய்யுங்க. எஸ்ப்பா, வீடு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கஷ்டம். பணம் இருந்தால் தான் முடியும்.
அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதி நிமித்தமாக வீடாவது காடாவது, நம்மோட உயிர் போகிற மாதிரி இருக்கிற வீடாக கட்ட முடியும் என்று அநேகர் மருத்துவமனைக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை, வீடு கட்டுற பணத்தெல்லாம் அவங்க மாதந்தோறும் லட்சக்கணக்கில் வியாதிக்கு செலவழிச்சிட்டு இருக்காங்கப்பா. எப்படியாவது கர்த்தர் உதவி செய்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ராஜா, ஆண்டவரே, ஒரு வழியை உண்டாக்கும், வருமானத்துக்கு ஒரு வழியை உண்டாக்கும். ஆண்டவரே, பயங்களை நீக்கும். ஏசப்பா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, மனைவியினால் நிம்மதி இல்லை, கணவனால் நிம்மதி இல்லை. எவ்வளவு அன்பு செய்தாலும் என்னை புறக்கணிக்கிறாங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் என்னை தூக்கி வீசுகிறாங்க. ஐயா, நான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. விபத்தை சந்தித்து நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தாரும். பிஸ்னஸை இழந்து போன மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தாரும். திருமணம் உடைந்து போன பிள்ளைகளுக்கு இன்னொரு வாய்ப்பை தாரும். ஏசப்பா, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பியும். ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து உயர்த்துங்க. வயதானோக்கில் விழுந்துவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. நடைக்கலான் கூறிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க. அப்பா, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடை வாங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சகா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.